ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. அத்தியாச்சிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் முருகப்பெருமானை நேரிலும் கனவிலும் நனவிலும் தரிசித்து முருகப்பெருமான் மீது 6666 பாடல்களை இயற்றி அருளுகிறார்கள். சுவாமிகள் ஒரு சமயம், அதாவது 27/12/1923 ஆண்டு சென்னையில் உள்ள தம்புச்செட்டி தெருவில், அதாவது சென்னையில் உள்ள தம்புச்செட்டி தெருவில் நடந்து செல்கிற பொழுது சுவாமிகளை குதிரை வண்டி மோதி சுவாமிகளின் கால், இடது கணைக்கால் முறிவு ஏற்பட்டு விடுகிறது. இதன் காரணமாக சுவாமிகள் சென்னையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அங்குள்ள மருத்துவர்கள் சுவாமிகளை பரிசோதித்து சுவாமிகளின் வயது காரணமாகவும் சுவாமிகளின் உணவு முறையின் காரணமாகவும், அதாவது சுவாமிகளுக்கு 73 வயது, சுவாமிகள் எடுத்துக்கொள்ளும் ஆகாரம் உப்பு புளி காரம் எதுவும் இல்லாத ஆகாரம், இவற்றின் காரணமாக முறிந்த கால் கூடுவது கடினம், அறுவை சிகிச்சை செய்யலாம் என்றெல்லாம் மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சுவாமிகள் அமைதியாக உலகிற்கெல்லாம் வைத்தியநாதனாக இருக்கின்ற அந்த வைத்தியநாத பெருமானாக இருக்கின்ற முருகப்பெருமானையே நினைத்த வண்ணம் இருக்கின்றார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து 11ஆம் நாள், அதாவது 1924ஆம் ஆண்டு 6ஆம் தேதி ஜனவரி மாதம் வானில் 2 மயில்கள் தோகை விரித்து ஆடிவர சுவாமிகள் கண்டு தரிசிக்கிறார்கள். மேலும் சுவாமிகளுக்கு மருத்துவமனையை விட்டு நீங்க வேண்டாம், விரைவில் கால் குணமாகிவிடும் என்று அசரீரி வாக்கும் சுவாமிகளுக்கு கேட்கிறது. மேலும் சுவாமிகளின் அருகில் முருகப்பெருமான் செவ்வேட் பரமன் செந்நிற மேனியனாக குழைந்த விடைவில் இருப்பதையும் சுவாமிகள் தரிசிக்கிறார்கள். இப்படியாக இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது. சுவாமிகளின் கால் முறிவு குணமாக வேண்டி சுவாமிகளின் சீடர்களான சுப்பிரமணியதாசர், சிவசங்கர தம்பிரான், ஞானசாகர முதலியார் எல்லோரும் சுவாமிகள் இயற்றி அருளிய சண்முக கவச பாராயணத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சுப்பிரமணியதாசர் தமது இல்லத்தில் இருந்து உள்ள உருக்கத்துடன் சுவாமிகளின் கால் குணமாக வேண்டி சண்முக கவச பாராயணத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். சுவாமிகளுக்கு அமைகின்ற வேல், மயில் மற்றும் குழந்தை வடிவில் முருகப்பெருமான் காட்சி, இவையெல்லாம் சுப்பிரமணியதாசருக்கும் காட்சியாகின்றது. சுவாமிகளின் கால் வேல் தாங்கி குணமாவதை சுப்பிரமணியதாசர் கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் இந்த நிகழ்வு இப்படி சென்று கொண்டிருக்கின்ற தருணத்தில் மருத்துவர்கள் சுவாமியை மீண்டும் பரிசோதிக்கிறார்கள். அப்படி பரிசோதிக்கிற பொழுது மருந்து மாத்திரை எந்த விதமான மருத்துவமும் இல்லாமல் சுவாமிகளின் கால் முறிவு குணமாவதை கண்டு மருத்துவர்கள் அதிசயித்து இது ஒரு ஆச்சரியம், அற்புதம் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். மேலும் இந்த நிகழ்வினை அந்த மருத்துவ பதிவேட்டில் பதிவு செய்கிறார்கள். சுவாமி இருந்த அந்த வார்டு மன்ரோ வார்டு என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நிகழ்வு
கல்வெட்டாகவும் அங்கு அமைகிறது. இப்படியாக கருணை கடலான கந்தனின் கருணையால் சுவாமிகளின் கால் முறிவு குணமாகிறது. ஆங்கில மருத்துவ குழுவினரால் கால் முறிவு கூடுவது கடினம், அறுவை சிகிச்சைதான் இதற்கு மருத்துவம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்த வேளையில் கருணை கடலான கந்தனின் கருணையால் சுவாமிகளின் கால் முறிவு குணமாகி ஒரு அற்புத நிகழ்வாக அமைகிறது. இந்த நிகழ்வினை போற்றும் வகையில் சுவாமிகள் மயூர வாகன சேவன விழா என்ற ஓர் விழாவினை இந்த பூலோகத்தில் தோற்றுவிக்கிறார்கள். தோற்றுவித்து தாமே சில ஆண்டுகள் அந்த விழாவினை நடத்தி காட்டுகிறார்கள். மேலும் இந்த விழாவினை எப்படியெல்லாம் அனுட்டிக்க வேண்டும் என்பதை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்கிறார்கள். இந்த விழாவில் மங்கள வாத்தியங்கள் முழங்க வேண்டும். அடியார் பெருமக்கள் சூரியன் சந்திரன் இருக்கும் வரை இந்த விழாவினை அனுட்டிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். இந்த விழாவில் நானும் ஒருவனாக உங்களுடன் கலந்து கொள்வேன் என்றும் சத்திய வாக்காக உறுதிமொழி அளிக்கிறார். அடியார் பெருமக்கள் புத்தாடை உடுத்தி இந்த விழாவினை கொண்டாட வேண்டும். விருதுகளுக்கு அபிஷேகம், ஆராதனை, பரிபூஜன பஞ்சாமிர்த பாராயணத்துடன் செய்விக்கப்பட்டு விருதுகள் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவாக அப்பொழுது இருக்கின்ற அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். மேலும் சுவாமிகள் இந்த விழாவில் அசோக சாலவாசம் பாராயண செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார், முன்னிலைப்படுத்துகிறார். அசோக சாலவாசம் பாராயணம் செய்யப்படாமல் இந்த விழா நிறைவடைவதில்லை என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். மேலும் சண்முக சகஸ்ரநாம அர்ச்சனை விழாவில் செய்யப்பட வேண்டும் என்று குறிக்கிறார். விழாவில் மாகேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய அன்னம்பாளிப்பு நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும். அன்று கலந்து கொள்கின்ற பக்தர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் குறைவில்லாமல் அன்னம் பாலிப்பு நிகழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மதுரபானம், அதாவது இனிப்பு மிகுந்த பானங்களை பக்த கோடிகளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மேலும் இந்த விழாவினை முன்னிட்டு கொண்டு யாரெல்லாம் என்னென்ன கைங்கரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னை காத்தருளும் செவ்வேட்பரமனின் அருள் கடாட்சம் கிடைக்கும் என்று சுவாமிகள் உறுதியளிக்கிறார். இப்படியாக சுவாமிகளின் மயூர வாகன சேவன விழா அமைகிறது. சுவாமிகளின் கால் முறிவு குணமாகியதை முன்னிட்டு கொண்டு, முருகனருளால் சுவாமிகளின் கால் குணமாகியதை முன்னிட்டு கொண்டு சுவாமிகள் தோற்றுவித்த விழா மயூர வாகன சேவன விழா. மேலும் இந்த ஆண்டின் சிறப்பு என்னவென்றால், வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி அமைகின்ற மயூர வாகன சேவன விழா 100வது ஆண்டு விழாவாக அமைகிறது. இது ஒரு மிக சிறப்பானதொரு விழா. 100 ஆண்டுகள் ஒரு விழா சிறப்பாக நடைபெறுவது என்பது அந்த குகப்பரமனின் கந்த பெருமானின் கருணை, பாம்பன் சுவாமிகளின் குருவருள், முருகப்பெருமானின் திருவருள் அமைய இந்த விழா சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த 100வது ஆண்டு விழாவில் நாமும் பங்கு பெறுவது ஒரு பெரிய புண்ணியம், பிறவி பயன். சுவாமிகள் கலந்து கொள்ளும் இந்த விழாவில் நாமும் கலந்து கொள்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நல்லதொரு பாக்கியமும் நல்லதொரு வாழ்வும் அமைந்து முருகப்பெருமானின் அருள் நல்லது செய்யும், பாம்பன் சுவாமிகளின் குரு அருள் துணை செய்யும். நாமும் வருகின்ற
ஜனவரி 11ஆம் தேதி இந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லா வளம் நலமும் பெற்று வளமுடன் வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. குருவணக்கமே திருவணக்கம். குருவாக்கே திருவாக்கு. குருவணக்கம் யூடியூப் சேனல் என்றும் உங்களுக்காக, உங்களுடன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.